Good evening everyone. Welcome back to Ammu Vlog 2024. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ்ல கடந்த வருடம் 2023-24க்கும் இப்போ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண 2024-25 உள்ள நியூ டேக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ். ஸோ அதனால வரக்கூடிய நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனான்ஸ் இயர்ல 23-24 இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நில்லா இருந்தது. 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% இருந்துச்சு. 6 lakhs to 9 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 10%. 9 lakhs to 12 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு. 12 to 15 20%. மோர் தென் 50 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருந்துச்சு. இப்போ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா up to 3 lakhs வந்து நில்லா இருந்தது. 3 lakhs to 7 lakhs 5%. 7 lakhs to 10 வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்தது. 10 lakhs to 12, 12 to 15, 20, more than 15 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% அப்படி இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் இயர் 2024ல. இப்போ அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 2023-24க்கும் இப்ப இருக்கக்கூடிய 24-25க்கும் இடையே ஒரு 17,500 நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கால்குலேஷன் போயிடுச்சு, இந்த 17,500 நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஒரு ஒர்க் ஷீட்ல கடந்த வருடம் அதாவது ஃபைனான்ஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 23-24ல ஒரு 16 லட்சம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கும் இப்ப பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல லாஸ்ட் இயர் ஃபைனான்ஸ் இயர்ல 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம கொடுத்திருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் இயர்ல 75,000 கொடுத்திருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இப்போ 16 lakh ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர்ஸ் பார்க்கலாம். 16 lakhs வாங்கக்கூடியவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போக மீதி வந்து பாத்தீங்கன்னா 15 lakhs 50,000 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லாப் வைஸ் பார்க்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா 1,65,000 அவருக்கு கிடைக்குது. தட் மீன்ஸ் 3 lakhs to 6 lakhs வந்து 15,000 கிடைக்கும். தட் மீன்ஸ் 5%. 6 lakhs to 9 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000. 9 to 12 வந்து பார்த்தீங்கன்னா 45,000. 12 to 15 பார்த்தீங்கன்னா 60,000. 50,000ங்கிறதுல அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் வரும். ஸோ இவ்வளோ 1,65,000 அவருக்கு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண இந்த ஸ்லாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 தான். அப்ப 16,000 75 போயிடுச்சுன்னா 15,25,000. இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப் படி பாத்தீங்க அப்படின்னா அப் டு 3 lakhs வரைக்கும் வந்து ஜீரோவா இருக்கும். 3 to 7 lakhs வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 lakhs 20,000 கிடைக்கும். 7 to 10க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000. 10 lakh to 12 lakh வந்து பாத்தீங்கன்னா 30,000. 12 to 15 lakhs வந்து பாத்தீங்கன்னா 60,000. above 50,000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,500. ஸோ இதுல அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,45,500. இதுக்கான ரெண்டு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2023-24ல 16 lakh சேலரி வாங்குறவரு 1,65,000 நம்ம டாக்ஸ் பண்ணணும். இப்போ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த அகாடமிக் ஃபைனான்ஸ் இயர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,500 மட்டும் தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையேயான அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 17,500. தட் இஸ் 17,500. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் மட்டும். இதுல வந்து செஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக்ஸ் வந்து ஒரு 4% இருக்கும். ஸோ ஒரு 1,71,600 கிடைக்கும். இது லாஸ்ட் ஃபைனான்ஸ் இயர்ல. இப்ப இருக்கக்கூடிய கமிங் ஃபைனான்ஸ் இயர்ல இந்த 24-25ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 1,53,400 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயருக்கு, இப்போ இது அப்கமிங் இயருக்கு, இந்த இயருக்கு, இந்த ஃபைனான்ஸ் இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 18,200 கிடைக்கும். ஸோ இவங்க பட்ஜெட்ல சொல்லக்கூடியது 17,500ங்கிறது நமக்கு 17,000 மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கால்குலேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 லட்சம் சேலரி வாங்கக்கூடிய ஒருத்தவர் நமக்கு
லாஸ்ட் வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையேயான அந்த டிஃபரன்ஸ் நமக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல சொல்லக்கூடிய இந்த 17,500 நமக்கு கிடைச்சிருது. அதாவது 1,65,000 இருந்து 1,40,500 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 17,500 கிடைக்குது. ஸோ பட்ஜெட்ல சொன்ன இந்த சேவிங் நமக்கு பழைய ஸ்லாப், அதாவது நியூ டேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபுக்கும் நம்ம இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்லாபுக்கும் இடையேயான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 நமக்கு கிடைக்குது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி நீங்க இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 10 lakhs போட்டுக்கலாம், 15 lakhs போடலாம், 20 lakhs போட்டுக்கலாம், 25 lakhs போட்டுக்கலாம். நீங்க போட்டு இது ரெண்டு டிஃபரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு 16,000 சேலரி வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,500 ரூபா நமக்கு சேவிங்ஸ் கிடைக்குது இந்த ஸ்லாப் படி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த அம்மு விழா 2020